குடும்ப சூழ்நிலை, சம்பாத்திய சூழ்நிலை, இல்லை வெளியூரில் வேலை சூழ்நிலைன்ற ஒரு விஷயம் இருந்தாலும், இதனால தான் குலதெய்வ வழிபாடுன்னு வச்சு நவகிரகங்களான அனைத்து சொந்தங்களையும் ஒரு இடத்துல கூட்டி எல்லா வைப்ரேஷனையும் இதை விட்டுட்டு நான் ஆண் சொல்லும் இல்லை பெண் சொல்லும் இல்லை இல்லை தனியாக குத்துனம் போயிடலான்ட்டு. இப்போ தனியாக குத்துனம் போகும்போது இங்கே செவ்வாய், கணவன் செவ்வாய், மனைவி சுக்கிரன். நவகிரகத்தில் 2 கிரகம் மட்டும் பிரிஞ்சு போய் நின்னா மீதி 7 கிரகம் விட்டு போனாங்க எங்க நல்லா இருக்க முடியும்? ஒருவேளை சனி பகவான் 11 ராகு, 11 ராகு இருந்தால் சூப்பர், ஓகே. 11 ராகு இருந்தால் சூப்பர். 4க்கு 11, 4க்கு 8 ராகு ஒட்டடை தொங்கும் பாத்ரூமில். வீட்டில் பிரச்சனை வருமா? வரும். வீட்டின் மூலியமாக பிரச்சனை வரும். உங்களுடைய வீட்டில் 2வது பெட்ரூமில் என்ன மூலிகை வச்சிருக்கோன்னு சொல்ல முடியும். ஜோதிடத்தின் மூலம், அவங்க கட்டத்து மூலம் சொல்ல முடியுமா? 100% முடியும். ஆமாங்க ஐயா, இந்த மாதிரி மூலிகை நான் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் கொண்டு வரேன். ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு சில லோ பிபி ஆர் ஹை பிபி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஜாதகர் அனுபவிப்பார். அப்போ முற்பிறவி சம்பந்தப்பட்ட அவங்களுடைய டிஎன்ஏ பரம்பரை சம்பந்தப்பட்ட நோய்கள் தண்ணீராக வரும். அப்போ மனநல சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் ஜாதகர் அனுபவிப்பாரா? சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை படுவார். அப்போ அங்கே சனி பகவான் இருக்கும்போது 4ஆம் வீட்டு அதிபதி 4க்கு 8 போய் மாட்டோம். அப்போ அந்த வீட்டில் டாய்லெட் இருட்டாக இருக்கும், லைட்டை போடுவோம் சொல்லுவோம். கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் வெளியே வரும். புதன் 11ல் சூப்பராக தான் இருப்பார், 4க்கு 8 போய் மாட்டுவார். அப்போ இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜாதகர் உண்டு. எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரு லட்சுமி நாராயணன் ஐயா அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. ஜெய் ஸ்ரீராம். சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜாதகங்கள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும் போது, ஒரு ஜாதகக்காரங்களை பார்க்கும் போது, அந்த ஜாதகத்தை கணிக்கும் போதே இவங்களுக்கு இந்த நோய் வருமா வராதா, இல்லை இதுக்கான எதிர்கொள் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது வரும் அப்படிங்கிறத பற்றி நம்மளால கணிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அப்படி கணிக்க முடியும் அப்படின்னா எந்த வகையான விஷயங்கள்? இப்போ இந்த கிரகம் சரியில்லை, இந்த கிரகம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி இந்த கிரகம் வீக்கா இருக்குமா, இந்த கிரகம் உங்களுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னும் போது எந்த கிரகங்கள்லாம் நமக்கு அதை அஃபெக்ட் பண்ணும், எந்த மாதிரியான நோய்கள் நம்ம வரவங்களோட கட்டங்களை பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பத்தி எனக்கு மெயினா சொல்லுங்க. சொல்ல முடியுமா? இப்போ எத்தனை கிரகங்கள் இருக்காங்க? 9 கிரகங்கள், நவகிரகங்கள் இருக்காங்க. 9 கிரகம். இதுல 7 கிரகங்கள் உருவமா இருக்காங்க. ராகு கேது அரூபமாக இருக்கு, நிழல் கிரகம் சொல்லப்படும். இப்போ முதல்ல தலைவர் சூரியன். சூரியன் அப்படின்னாலே கால்சியம், விட்டமின் டி, போன்ஸ். இப்போ சூரியன் ஒரு ஜாதகருக்கு நீச்சம், போன் சம்மந்தப்பட்ட குறைபாடு, விட்டமின் டி சம்மந்தப்பட்ட குறைபாடு ஜாதகருக்குமா இருக்கும். சந்திரன் ஒருத்தருக்கு நீச்சம். அப்போது மனநல சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் ஜாதகர் அனுபவிப்பாரா? சைனஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை படுவார். செவ்வாய் ஒருத்தருக்கு நீச்சம் அப்படின்ட்டு. அப்போ செவ்வாய்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு சில லோ பிபி ஆர் ஹை பிபி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஜாதகர் அனுபவிப்பார். சனி பகவான் ஒருத்தருக்கு நீச்சம். அப்போ சனி பகவான் அயன், இரும்பு சத்து குறைபாடு கண்டிப்பாக ஜாதகருக்கு இருக்கும். குரு பகவான் ஒருத்தருக்கு நீச்சம். அப்போ கொழுப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஜாதகருக்கு பிரச்சனை வருமா? வரும். புதன் ஒருத்தருக்கு நீச்சம் அப்படின்ற மாதிரி இருக்குது, இல்லை புதன் கெட்டு போயிருக்காருன்னு இருக்கும். அப்போது நரம்பு தோள்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை ஜாதகருக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இப்போ ராகு ஒருத்தருக்கு பிரச்சனையாக மாட்டிக்கிட்டார், இல்லை ராகுவுடன் இது சொன்ன இந்த 7 கிரகம் ராகு அல்லது கேதுவுடன் சேரும்போது, ராகுவுடன் புதன் சேர்ந்திருக்கார் அப்படின்னும் போது தோலில் தழும்பு வர்றது, தோலில் ஒரு அலர்ஜி வர்றது. இப்போ சனி பகவான் ராகுவோட சேர்ந்திருக்கார். அது கர்மதோஷ ஜாதகம் சொல்லப்படுறது. கர்மதோஷ ஜாதகம். ராகுன்னா பித்ரு, சனி பகவான் முற்பிறவி கர்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கர்மதோஷ ஜாதகம், ராகு சனி இணைவு அப்படின்னு வருவோம். சனி பகவான் அப்படின்னும் போது தசை அப்படின்னு சொல்லலாம். போன் மேரோ சனி பகவான் தான், ஏன்னா டிஎன்ஏ தான். அப்போது முற்பிறவி சம்பந்தப்பட்ட அவங்களுடைய டிஎன்ஏ பரம்பரை சம்பந்தப்பட்ட நோய்கள் தண்ணீராக இணைவு வரும். அதே மாதிரி சனி கேத்து இணைவு தொழுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருமா? கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த விஷயம் ஒன்று சொல்லிட்டீங்க. ஒரு ஜாதகரின் சுகஸ்தானம்
அப்படின்னு சொல்லப்படுற இடமே பார்த்தீங்கன்னா லக்னத்தின் 4ஆம் பாவம். தலைன்னா லக்ன பாவம், முகம் அப்படின்னா 2ஆம் பாவம், தோல் கைன்னா 3ஆம் பாவம், 4ஆம் பாவம்னா நெஞ்சு, 5ஆம் பாவம்னா மேல் வயிறு, 6ஆம் பாவம்னா அடிவயிறு, 7ஆம் பாவம்னா முதுகு, 8ஆம் பாவம்னா இடுப்பு மர்ம உறுப்பு, 9ஆம் பாவம்னா தொடை, 10ஆம் பாவம்னா கால் முட்டி, 11ஆம் பாவம்னா காஃப் மசில், 12ஆம் பாவம்னா காலின் பாதம். 12 பாவங்கள் இருக்கு. இது லக்னத்துக்கு எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் வந்துருவாங்க சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். அப்போது இந்த கிரகம் கெட்டு போயிருந்தா அந்த பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்ற ஒன்று இருக்கும். இதே மாதிரி 6ஆம் பாவமே ருணரோக சத்துருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு லக்னத்துக்கு 6ஆம் வீடை கடன் நோய் வம்பு வழக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 6ஆம் வீட்டு கிரகம் ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்களேன். துலா லக்னம். துலா லக்னம். துலா லக்னம். துலாம் லக்னத்துக்கு 6ஆம் வீடு அப்படின்னும் போது நேராக வந்து மீன லக்னம் வந்துடும். அப்போ குரு 6ஆம் வீட்டின் அதிபதி குரு. இப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடு எங்கே இருக்கலாம் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்கள். சரி, ஒரு 2ஆம் கட்டத்தில் இருக்கலாம். 2ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ 2 என்பது என்னது? முகம், வாய். அப்போது ருணரோக சத்துருன்ற அந்த குரு பகவான் 2ல் இருக்கும்போது ஜாதகருக்கு கண்டிப்பாக முகம், வாய், மூக்கு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். இதுதான் அந்த கண்டிப்பாக வரும். அப்போ கொழுப்பு சார்ந்த ஒரு மறு வருது, கொழுப்பு பிரச்சனை எடுக்கிறாங்க, கண்டிப்பாக என்ன குருண கொழுப்பு கண்டிப்பாக அங்கே வந்துடும். அவங்களுக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடம்னு போகும்போது அது சம்பந்தப்பட்ட அந்த உடல் உறுப்புன்றது வந்துடும். இப்போ இதை இன்னொன்று எடுக்க இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ள போகலாம். இப்போ லக்னத்துக்கு 6ஆம் வீடு ருணரோக சத்துரு நோய் வம்பு வழக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. லக்னத்துக்கு 4ஆம் வீடு துலாம் லக்னமே வச்சுக்குவோம். துலாம் லக்னத்துக்கு 4ஆம் வீடு அப்படின்னா மறுபடியும் மகர லக்னம் வந்துடுவாங்க. 4ஆம் வீடு 4 என்பது நெஞ்சின்னு சொல்லிட்டோம். நெஞ்சு வந்து ரொம்ப முக்கியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா அங்கே தான் இருதயமே இருக்கு. முழிச்சிருந்தாலும் வேலை செய்யும், தூங்கினாலும் வேலை செய்யும், கோமாவுக்கு போனாலும் வேலை செய்யும். அப்போது சக்தி அப்படின்றதே யாரு? இருதயம். அதனால தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் சொல்ற சக்தி பாதி சிவன் பாதி. அசையாத இருக்கும் அந்த ஆத்மாவே சிவன். தூங்கினாலும் முழிச்சிருந்தாலும் வேலை செய்கிற அந்த சக்தி இருதயம். அதனால இடது பக்கம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி செவ்வாய் ரத்தம். செவ்வாய்னா ரத்தம். உடலில் வந்து 99 சம்திங் 98 சம்திங் 99 சம்திங் வெப்பம் இருக்கு இல்லையா? அந்த வெப்பம் எங்கேருந்து உருவாகுது? இப்போது நல்லா கொதிக்க வைக்கிறோம், ஒரு நெருப்பையே கொதிக்க வைக்கிறோம், இல்லை சுடு தண்ணியை கொதிக்கிறோம், நெருப்பையே கொதிக்கிறோம், கொஞ்ச நேரம் தூக்கி வைக்கிறோம், வச்சு 1 மணி நேரத்தில் என்ன சூடு தணிஞ்சிரும். நம்ம உடம்பு மட்டும் ஏன் குறையில சொல்லுங்க? தெரியல சார். 290 இறங்கினா இல்லம்மா, 0 குறைனால 0 வந்தால் போயிட வேண்டியதுதானே. ஆனால் ஏன் இறங்கல? நம்ம உடலோட அமைப்பு அந்த மாதிரியா? அதனாலயா? அந்த இருதயம்ன்றது இயங்கி அந்த பம்ப் பண்ணுற அந்த செவ்வாயின்ற ரத்தம் உஷ்ணத்தை உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இந்த 99 டிகிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கு. இதுதான் உடல் தத்துவம். அப்போ செவ்வாய் நீச்சம் அப்படின்னும் போது இந்த உடல் தத்துவத்தில் ரத்தம் மேலும் கீழே இறங்கும் போது ஒன்று வேகமாக ஓடுது, பம்ப் பண்ணி கோவம் வரும்போது டென்ஷன் ப்ரெஷர் வரும்போது வேகமாக ஓடி உடல் வந்து ஒன்று ஹை டெம்பரேச்சர் போகும், இல்லை சோகமாயிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது லோ பிபின்னு போயிட்டு படுத்துருவாங்க. கரெக்டா? இது செவ்வாய். ஓகே, 4ஆம் வீடுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த இருதயம் 4ஆம் வீடு. இப்போ லக்னத்துக்கு 6ஆம் வீடு மட்டும் ருணரோக சத்துரு கிடையாது. 4ஆம் வீட்டின் 6ஆம் வீடு துலாம் லக்னம் சொன்னீங்க, 4ஆம் வீடு மகரம். 4ஆம் வீட்டின் 6ஆம் வீடுன்னு 4லேருந்து என்னீங்கன்னா மகரத்துலேருந்து மகரம் 1 எடுத்துக்கணும், கும்பம் 2 எடுத்துக்கணும், மீனம் 3 எடுத்துக்கணும், மேஷம் 4 எடுத்துக்கணும், அடுத்தது ரிஷபம் 5 எடுத்துக்கணும், 6 மிதுனம். அப்போ அந்த 6ஆம் வீடுன்ற மிதுனம் அங்கேருந்து மறுபடியும் லக்னத்துக்கு 11ல் இருப்பார். சூப்பரா புதன் 11ல் சூப்பராக தான் இருப்பார். 4க்கு 8ல் போய் மட்டுவார். அப்போ இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜாதகர் வந்துடும். கண்டிப்பாக வரும். எப்போ வரும்? அந்த புதன் தசா புக்தி அந்த நேரத்தில் வந்துடும். அதே புதன் ஜாதகருக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீடா வந்துடும். அப்போ ஒரு விரயம் இருதய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல, நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஜாதகருக்கு உண்டு. அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த காஃப் மசில் இருந்து கட் பண்ணி நரம்பு வைப்பாங்க இல்லையா? அப்போ 11ஆம் பாவம் என்ன சொன்னேன்? காஃப் மசில். அங்க இருந்தா நரம்பு வருவாங்க. கரெக்டா? கண்டிப்பா. 11ஆம் வீடுன்னு சொல்றோம். இப்போ ஒரு ஜாதகருக்கு 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார், சூப்பர் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு சொல்லுவோம். ஆனால் 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடாக மாட்டோம். இதுக்கு இன்னொன்று சொல்லுவா, இது நோய் பற்றி கேட்டீங்க, இதை வந்து ஒரு சின்னதாக வாஸ்து டிப்ஸாக இங்கே சொல்லிடலாமா? வாஸ்து டிப்ஸா? ஓகே. லக்னம் இது துலாம் லக்னம்.
இடுப்பு மர்மஸ்தானம் ஆசன வாயின் சொல்லப்படுற இடம் லக்னத்துக்கு 8ஆம் வீடு. கரெக்டாக மறுபடியும் இங்கே துலாம்னு போது அங்கே ரிஷபமாக வந்துடும் 8ஆம் வீடு. வீடு அப்படின்ற விஷயமே 4ஆம் வீடு. லக்னத்துக்கு 4ஆம் வீடு மகரமே 4ஆம் வீடாக வந்துடும். வீட்டின் 8ஆம் வீடு வீட்டோடைய டாய்லெட், வீட்டின் டாய்லெட் அது லக்னத்துக்கு 11ஆம் வீடாக வரும். கரெக்டாக. அப்போ அங்கே சனி பகவான் இருக்கும்போது 4ஆம் வீட்டு அதிபதி 4க்கு 8 போய் மாட்டோம். அப்போ அந்த வீட்டில் டாய்லெட் இருட்டாக இருக்கும், லைட்டை போடுவோம் சொல்லணும். கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் தான் வெளியே வரும். இதுக்கும் அதுக்குமே சம்பந்தம் 100% இருக்கு. நீங்க வேணா எடுத்து செக் பண்ணுங்க. எத்தனை 1 லட்சம் ஜாதகம் கொடுங்க, சொல்றேன் நான் அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்ட்டு. அப்படிதான் வேலை செய்யும். இது யாருமே சொல்றது இல்ல சார். ஆக்சுவலி சார் ஃபீஸ் ஆயிட்டு 1 மாசம் ஆச்சு சார். கரெக்டாக சனி அந்தரமோ தசாயோ கரெக்டாக வந்து அங்கே ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டாக லைட் ஃபீஸ் போயிருக்கோம். மாற்றத்துக்கு ஆளில் வெளியே போகிறதுக்கு ஆளில்னுவாங்க. டாய்லெட் இருட்டா இருக்கும். இது கூட இதுக்கான கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை சனி பகவான் 11ல் ராகு, 11ல் ராகு இருந்தா சூப்பர். ஓகே, 11ல் ராகு இருந்தா சூப்பர். 4க்கு 11, 4க்கு 8ல் ராகு ஒட்டடை தொங்கும் பாத்ரூம்ல. வீட்டில் பிரச்சனை வருமா? வரும். வீட்டின் மூலியமாக பிரச்சனை வரும். ஒரு நாள் பேசுவோம் வாஸ்துவை பத்தி. என்ன வாஸ்து, வாஸ்து என்ன கிளாஸ் வாஸ்து, ஏன் ஜாதகம் சொல்லாது? கண்டிப்பா இதை தான் சொன்னேன் முதல்ல, இன்னொரு பேட்டியிலோட சொல்லியிருந்தேன். மக்கள் ஏமாறவில்லை, ஏமாற்றப்படுகிறார்கள். நம்ம கொஞ்சம் சுதாரிச்சு இறங்கணும்னா கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாரையும் பாருங்க. ஒருத்தர் நல்லா பிடிக்கிற, ஒருத்தர் ஒரு விஷயம் பிடிச்சி போச்சு. முதல்ல ஒரு விஷயமா, புனரபி ஜனனம் புனரபி மரணம். பிறப்பதற்காகவே இறக்கின்றோம், இறப்பதற்காகவே பிறக்கின்றோம். ஏன் பிறக்கிறோம்? நாம் செய்த கர்ம வினைகளை, நன்மை தீமைகளை அனுபவிக்க பிறக்கிறோம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், வாசம் கொட்டுவாங்க. ஏன் கொட்டுறாங்க தெரியுமா? நம்மை விட்டு அது பிரிய போதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக நடக்கும். அது ஒருத்தர் மேலே அட்டாச்மெண்ட்டே இருக்காது, அவங்க தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க கூட. கரெக்டா? இதை செக் பண்ணுங்க. எத்தனை ஜாதகம்னா செக். இது ஜாதகம் சொல்லும், வாஸ்துவாகவும் சொல்லும், ஜாதகமாகவும் சொல்லும். இங்கே 12 பாவங்கள் இல்லை, 12 × 12 144 பாவங்களாக ஒரு 12 ராசி கட்டத்தை பார்க்க வேண்டும். பேசும் ஜாதகம். ஜாதகம் பார்த்து கணிதம் அல்ல, ஜாதகத்துல என்ன எழுதப்பட்டு இருக்குதுன்ற படிக்கிறவன் தான் ஜோதிடர். அப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 4 யூடியூப் 4 ஜோதிடர் பார்க்குறோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். பாருங்க, யாரை பிடிச்சிருக்குன்றது பார்க்கறது நல்லது, யாரை பிடிக்கலன்றதையும் பாருங்க. ஏன்னா யாரை பிடிக்கலன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவயோகியமாக வரும், அவயோகியாகவும் வருவார், பாதகாதிபதியாகவும் அவனை கரெக்டாக மாட்டோங்க. பாதகாதிபதி பாதகத்தை செய்வார், ஆனால் அவர் மூலியமாக நிறைய நன்மையான விஷயங்கள் கிடைக்குமா? கிடைக்கும். 10 பேரை பாருங்க, பல யூடியூப் பார்ப்பீங்க, பல சேனல் பார்ப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆட நம்ம டெம்பிள் எக்ஸ்பிரஸில் இப்படிலாம் போடுறாங்களே, டெம்பிள் எக்ஸ்பிரஸ் பாருங்கள், ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயம் வரும், ஆன்மீக சம்மந்தமாக, ஜோதிட சம்மந்தமாக, குருக்கள் சம்மந்தமாக வரும். 4 பேரை பாருங்கள். அப்போது ஏமாற்ற யாருன்னா ஏமாத்தினாலும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. இது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் நேயர்களுக்கு. சிறப்பான விஷயம் சார். ஆக்சுவலி இவ்வளோ இந்த கனெக்டிவிட்டி இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. வாஸ்துவுக்கும் ஜாதகத்துக்கும் சரி, ஜாதகத்துக்கும் பிரசனத்துக்கும் சரி, பிரசனம் சகுனம் நிமித்தம் இவ்வளோ விஷயத்துக்கும் ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுதுன்றதே வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து இது ஒரு புதிய தகவல். கண்டிப்பாக சொல்ல முடியுமா? இதை பார்த்துட்டு உங்களுடைய வீட்டில் 2வது பெட்ரூம்ல என்ன மூலிகை வச்சிருக்கோன்னு சொல்ல முடியும். ஜோதிடத்தின் மூலம், அவங்க கட்டத்து மூலம் சொல்ல முடியுமா? 100% முடியும். ஆமாங்கய்யா, இந்த மாதிரி மூலிகை நான் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் கொண்டு வரேன். ஆளை பேசுங்க. ஒன்றும் இல்லை, 1000 இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா சம்மந்தம் இல்லாத கேது அங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கும். கேது தசா புக்தி அந்தரம் எதாவது ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக மூலிகை தூங்கி வைப்பாங்க அந்த இடத்துல. அவங்க ஆவாத கேது வரும், கரெக்டாக உள்ளே வரும். அது அப்போ தான் வரும். ஒரு விஷயம் நம்மளை தேடி வந்து தான் நல்லதுக்காக கெட்டதுக்கு முதல்ல ஜாதகம் மூலியம் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஜோதிடம் பார்க்கறத விட ஜோதிடம் படிங்க முதல்ல. அடுத்தவங்களுக்கு பார்க்கறதுக்கு இல்லையோ நீங்கள் முதல்ல படிக்கிறது இல்லை, ஜோதிடத்தை உணருங்கள் முதல். உங்களுக்காக எப்படி சாப்பாட்டை உணர்ந்து சாப்பிட்றோம், ரசித்து சாப்பிட்றோம், அப்படி ரசிக்கணும். ரசித்தாலே கிரகங்கள் பேசும், நட்சத்திரங்கள் பேசும். கண்டிப்பா சார். இப்போ இவ்வளவு கேள்விகள் நீங்க பதில் சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி தோணுது. இப்போ வந்து ஒரு வீட்டுல ஒரு நிறைய பேர் இருக்கும். இப்போ அம்மா அப்பா பிள்ளைகள் நிறைய பேர் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு இந்த டைம் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் சரியில்லாத விஷயம் மற்றவர்களை எந்த விதத்துல பாதிக்கும்? டைம் சரியில்லாத விஷயம் மற்றவங்களை பாதிக்கின்றத காப்பாற்றும் சொல்லலாமா? இப்போ நவகிரகங்களுடைய தாக்கம் இருக்கு, நவகிரக தோஷம் இருக்கு, நவகிரகங்களை போய் சுத்து அப்படின்றது ஒரு ஆன்மீக விஷயம். நான் சொல்ற மாதிரி 10% வேலை செய்யும். கோயிலில் போய் நவகிரகத்தை சுத்துறது. நவகிரகங்கள்ல முதல்ல என்னம்மா? சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதரன், புதன்னா மாமா, சுக்கிரன்னா மனைவி அல்லது குழந்தைகள், குருன்னா குழந்தை,
சனின்னா வேலை செய்கிறவங்க, ராகுன்னா தாத்தா, கேத்துன்னா பாட்டி. பாட்டி. நவக்கிரகங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களேம்மா, இவங்கள சரியா கவனிக்காம போய் கோயிலில் சுத்தம் சரியாயிடுமா? இதை விட்டுட்டு நான் வந்து ஆண் சொல்லும் இல்லை பெண் சொல்லும், இல்லை வா இதில் தனியாக குத்துனம் போயிடலான்ட்டு. இப்போ தனியாக குத்துனம் போகும்போது வந்து இங்கே செவ்வாய், கணவன் வந்து செவ்வாய், மனைவி வந்து சுக்கிரன். நவகிரகத்தில் 2 கிரகம் மட்டும் பிரிஞ்சு போய் நின்னா மீதி 7 கிரகம் விட்டு போனாங்க எங்கே நல்லா இருக்க முடியும்? குடும்ப சூழ்நிலை, சம்பாத்திய சூழ்நிலை, இல்லை வெளியூரில் வேலை சூழ்நிலைன்ற ஒரு விஷயம் இருந்தாலும், இதனால தான் குலதெய்வ வழிபாடுன்னு வச்சு நவகிரகங்களான அனைத்து சொந்தங்களையும் ஒரு இடத்துல கூட்டி எல்லா வைப்ரேஷனையும் கெட்ட நேரமா இருந்தாலும் இங்க இருக்க பெரியவங்க மற்றவங்க நல்ல நேரத்தை அந்த வைப்பை கொடுக்கறதுக்காக தான் அந்த கூட்டு குடும்பம்னு ஒரு விஷயம் ஒரு இடத்துல கூடி அந்த குடும்பமா இருந்து ஒரு ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த பண்றதுன்ற ஒரு விஷயம் உண்டு. இந்த வேலை நிமித்தமா இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அதுக்கான பலாபலன்கள் நமக்கு வந்துரும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் 1000 வேலை இருக்குமா, எதுக்குமா பிறந்தோம்? நேற்று நினச்சி நடந்ததையே நினச்சி ஐயோ நடந்து போச்சேன்னு கவலைப்படுறது. நாளைக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம் சொல்லி கற்பனையிலே வாழுது. இன்னைக்கு எப்போ வாழ போற? இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். அதான உண்மை, அதான ஜோதிடம்.